ஓகே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய பைபிள் ஸ்டடியை தொடர்வதற்காக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த 8வது அதிகாரத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்கலாம். போன பைபிள் ஸ்டடியில என்னால பவர் பாயிண்ட ரெடி பண்ண முடியல. அதனால பவர் பாயிண்ட் இல்லாம தான் நான் போன பைபிள் ஸ்டடி எடுத்தேன். அதனுடைய சில காரியங்களை பாயிண்ட்ஸா மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டடிக்குள்ள போகலாம். போன பைபிள் ஸ்டடியில நம்ம பார்த்த காரியங்கள், இந்த 8வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்த காரியங்களை பாயிண்டா பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இப்போது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த 8வது அதிகாரம் சொல்லுகிறது. இயேசு பிரதான ஆசாரியராக ஊழியம் செய்கிறார். இரண்டாவது, அவர் எங்க அந்த ஊழியத்தை செய்கிறார் என்று சொல்லி கேட்கும் போது, அது பரிசுத்த ஸ்தலத்தில் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலம் என்பதை பரலோகத்தில் என்று சொல்லி அவர் பரலோகத்தில் அந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தை செய்கிறார். அது கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம் என்று சொல்லி அதை பார்த்தோம். அவருக்கு அந்த மெய்யான கூடாரத்தில் அவர் ஊழியம் செய்கிறார். பூமியில இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் அதற்கு நிழலானவைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அதுல நம்ம தொடர்ந்து பார்த்த காரியங்கள் என்னவென்று சொன்னால், இயேசு பூமியில இருந்தால் அவர் ஆசாரியராக இருக்க முடியாது என்று சொன்னால், இங்க நியாயப்பிரமாணத்தின் படியான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆரோனுடைய வழியிலே வந்த ஆசாரியர்கள், அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஆசாரியர்களாக இருக்க முடியும். எனவே இயேசு வேறொரு கோத்திரத்திலிருந்து வந்ததினாலே அவர் பூமியிலே இருந்திருந்தால் அவர் ஆசாரியராக இருக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக, பூமியிலே மனுஷரால் உண்டாக்கப்பட்ட கூடாரம் இது பரலோகத்தில் உள்ள கூடாரத்தினுடைய நிழலாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக, இயேசு மெய்யான கூடாரத்தில் அவர் ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம இன்னொரு காரியத்தை கூட நம்ம யோசித்தோம். அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்த்தோம். அந்த வலது பாரிசம் என்று சொல்லும் போது ஒரு விசேஷித்த ஒரு இடம், ஒரு கனம் பொருந்திய இடம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம வெளிப்படுத்துதலை நம்ம வாசிக்கும் போது, நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் கூட என்னோடு கூட அந்த அதுல நம்ம வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோம்னா, ஜெயங்கொள்ளுகிறவன் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் பிதாவினுடைய சிம்மாசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனும் என்னோடு கூட சிங்காசனத்திலே உட்காருவான் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லும் போது நம்ம அதுல என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயம் கொள்ளுகிறவனும் அந்த விசேஷித்த கனம் பொருந்திய இடத்திலே போய் சேருவான் என்பதை நம்ம இங்க இருந்து நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம கடந்த வாரத்திலே நாம் பார்த்த ஒரு காரியம். அடுத்ததாக நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், பிரதான ஆசாரியன் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான் என்று சொல்லி நம்ம அங்க வாசித்தோம். அதனால இயேசு ஒரு பிரதான ஆசாரியராக இருந்தால் அவர் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துகிறவராக இருக்க வேண்டும். கட்டாயமாக அவர் செலுத்தினாதான் அந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தை அவர் செய்கிறவராக இருக்க முடியும் என்பதை சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, பலியாக அவர் எதை செலுத்தினார் என்று சொன்னால், அவர் தம்மையே பலியாக செலுத்தி விட்டார். அதை நம்ம 1வது அதிகாரம் 3வது வசனத்திலும் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலும் நாம் அதை குறித்து வாசித்தோம். அந்த ஒரே ஒரு பலியை அவர் செலுத்தி முடித்து விட்ட காரணத்தினால இன்னொரு பலியை அவர் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாததினால அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்கிறதான காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். இங்க அந்த பலிகளை பற்றி பேசும்போது பிரதான ஆசாரியர்கள் யாருமே உட்கார்ந்ததே கிடையாது. இவர் ஒருவர் தான் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர் உட்கார்ந்து இருந்து அந்த பலிகளை செலுத்துகிறார். அந்த பலியை செலுத்த முடித்து விட்டார், காணிக்கைகளை செலுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த காணிக்கைகள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது பரிசுத்தவான்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் என்பதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இந்த எபிரேயருடைய 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் நாம் தேவனுக்கு செலுத்த கடவோம். அப்போ அந்த ஸ்தோத்திர பலி என்கிறதை அந்த காணிக்கையாக நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு செலுத்துகிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்திருந்து நம்முடைய ஸ்துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து அவர் தேவனுக்கு காணிக்கையாக படைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கலாம். அப்படியானால் அவர் ஒரு பிரதான ஆசாரியனாகத்தான் அவர் பரலோகத்திலே அமர்ந்திருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவராகவும், நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராகவும், நமக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துகிறவராக பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கிற விஷயம் என்னவென்று சொன்னால்,
அவர் விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால், விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட உடன்படிக்கை, அந்த விசேஷித்த உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை பற்றி தான் நாம் இப்போது யோசிப்பதற்கு இந்த நாளிலே நாம் இந்த ஸ்டடியில வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கடந்த பைபிள் ஸ்டடியில பார்த்ததனுடைய ஒரு ரிவிஷன். அப்படியானால் இங்க என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. இதுதான் அந்த 8வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். ஒருவேளை அந்த வசனத்தை கொஞ்சம் இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா, in speaking of a new covenant, he makes the first one obsolete, and what is becoming obsolete and growing old is ready to vanish away. Okay, இங்க obsolete அப்படி நம்ம பார்க்கும்போது, இந்த obsolete அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, சட்டப்பூர்வமாக கேன்சல் பண்ணப்பட்டு விட்டது, அது இல்லாமல் அதற்கு செல்லுபடி ஆகாதபடியே ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவர் புது உடன்படிக்கை அப்படின்னு ஒண்ணு சொன்னதுனால அந்த பழைய உடன்படிக்கை இல்லைன்னா அதுக்கு முன்னால இருந்த உடன்படிக்கைய அவர் கேன்சல் பண்ணிட்டார். அதுக்கு எந்த விதமான ஸ்டாண்டும் இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அது ஓல்டு, அது பழசா மாறிடுச்சு. ஏன்னா புதுசு ஒண்ணு வந்த உடனே அது பழசாக மாறிவிட்டது. இப்ப அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அது இல்லாமல் போக வேண்டிய காலம் வந்து விட்டது அப்படின்னு அவர் சொல்றார். சரி, அப்ப இந்த கவனத்தை பத்தி நம்ம யோசிக்கும் போது ஒரே நேரத்துல 2 கவனண்டும் ஆக்ஷன்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஒருவேளை நம்ம அந்த சாகரத்துக்கு முன்னாடி எழுதுற வில், அந்த உயிலை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த உயில் கடைசியாக எழுதப்பட்டதோ அதுக்குதான் வேல்யூ இருக்கும், அதுதான் செல்லுபடியாகும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இங்கேயும் புது உடன்படிக்கை வந்ததுக்கு அப்புறம் இந்த பழைய உடன்படிக்கை செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு காரியம் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப அந்த புதிய உடன்படிக்கை பற்றி அவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா, இந்த புது உடன்படிக்கை அந்த பழைய உடன்படிக்கை போல இருப்பதில்லை. அப்ப அது விசேஷித்த நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த பழைய உடன்படிக்கையை விட இது வித்தியாசமானதாக மாறிவிடும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அதுல தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அந்த எரேமியால அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த புதிய உடன்படிக்கையை பத்தி நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும், அது ஆங்கிலத்துல though I was their husband அப்படின்னு சொல்லி இருக்குது, அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த உடன்படிக்கையில 2 சைடுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, கண்டிஷன்ஸ். அவங்க யார பத்தி சொல்லிருக்கு, அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த இஸ்ரவேலர்களை பத்தி சொல்லியிருக்கு. அவங்க அதை மீறி அவமாக்கி போட்டார்கள். அப்போ அது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, மை கவனன்ட் தே broke, என்னுடைய உடன்படிக்கையை அவர்கள் முறித்து போட்டார்கள், இல்லை என்றால் உடைத்து போட்டார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ அந்த பழைய உடன்படிக்கையை பற்றி சொல்லும் போது அதை அவர்கள் உடைத்து போட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப நம்ம எபிரேயர்ல நம்ம எப்படி வாசிக்கிறோம்னா, இந்த அதிகாரத்துல நம்ம படித்துக் கொண்டிருக்கிற இந்த அதிகாரத்துல 9வது வசனத்துல இப்படி எழுதி இருக்கிறது, அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. அந்த உடன்படிக்கையில அவங்க நிலை நிற்கல. அப்போ அதனுடைய அடுத்த சைடு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 2 சைட்லயுமே கேன்சல் ஆயிருச்சு. அவங்க அந்த உடன்படிக்கையினுடைய கண்டிஷன்ஸை நிறைவேற்றவில்லை, அவர்கள் அந்த உடன்படிக்கையிலே உறுதியாக நிலை நிற்கவில்லை. அப்ப அவங்க அந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். எந்த உடன்படிக்கையை? பழைய உடன்படிக்கை. அப்ப அதனுடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நானும் அவர்களை புறக்கணித்தேன், நானும் அவங்கள போங்கடா அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த பழைய உடன்படிக்கை உடைக்கப்பட்ட உடன்படிக்கையாக, கேன்சல் பண்ணப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, இப்போ நம்ம இந்த புது உடன்படிக்கையை பத்தி நம்ம அடிக்கடி பேசுவோம், நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம இந்த புது உடன்படிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிற சில காரியங்களை நம்ம அடிக்கடி பேசிட்டு இருப்போம். ஆனா இந்த புது உடன்படிக்கையை பற்றி சில கேள்விகளை நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஸ்டடியில என்ன கேள்விகளை எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும், இந்த புது உடன்படிக்கை பற்றி நம்ம என்ன தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஒரு முக்கியமான பகுதியாக நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன ஸ்பெஷலா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்டடியில நம்ம கொஞ்சம் அப்படி உள்ள ஆழ்ந்து பார்க்க போறோம். முதல் கேள்வி என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த புது உடன்படிக்கை யாருக்கு? ஏன்னு கேட்டா, நம்ம எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நான் இஸ்ரவேல் வீட்டாரோடு கூட செய்யும், அந்த புதிய உடன்படிக்கை பத்தி அப்படிதான் சொல்லியிருக்காரு, நான் புதிய உடன்படிக்கையை இஸ்ரவேல் வீட்டாரோடு கூட நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இந்த புது உடன்படிக்கை யாருக்கு?
இப்போ இந்த புது உடன்படிக்கை பத்தி பேசும்போது தெளிவாக இருக்குது, நான் இஸ்ரவேல் வீட்டாரோடு கூட செய்வேன் என்று சொல்லி. அப்போ நம்ம யாரு, நமக்கும் இந்த உடன்படிக்கைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப அதை கேட்கும் போது எப்படி கேட்போம்னா, இந்த புதிய உடன்படிக்கை இஸ்ரவேலருக்கு மட்டுமா? அந்த இஸ்ரவேலருக்கு என்று சொல்லும் போது யாரை நம்ம குறிக்கிறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, மாம்சத்தின்படியாக ஆபிரகாமின் சந்ததியாக வந்த அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருக்கக்கூடிய இஸ்ரவேலருக்கு மட்டுமா? இதுதான் அந்த கேள்வி. யாருக்கு இந்த புது உடன்படிக்கை? நமக்கும் இந்த புது உடன்படிக்கைக்கும் பங்கு உண்டா? அதான் அந்த கேள்வியினுடைய அர்த்தம். அப்ப அத அடுத்த கேள்வியில அப்படி கேட்கலாம், நம்ம இந்த புது உடன்படிக்கையின் பங்காளிகளா? நமக்கு இதுல பாட்டு இருக்குதா இல்ல இல்லையா? நம்ம அந்நியர்கள் தானா? அப்ப இந்த புது உடன்படிக்கை என்ன சொல்லுது? அதுல என்ன, அதாவது பழைய உடன்படிக்கையை நான் ஒரு புது உடன்படிக்கையை உண்டாக்குவேன்னு சொல்றாரு. அப்போ பழைய உடன்படிக்கையில இருந்து இது எப்படி மாறுபட்டது, இதுல என்ன புது காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த உடன்படிக்கையில சொல்லப்பட்ட காரியங்களுக்கும் இந்த உடன்படிக்கையில சொல்லப்பட்ட காரியங்களுக்கும் ஏதாவது அடிப்படையில வித்தியாசங்கள் இருக்கிறதா? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த உடன்படிக்கை முறித்து போடப்பட வேண்டும்? ஏன் அந்த உடன்படிக்கை கேன்சல் பண்ணப்பட வேண்டும்? நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், நம்ம இந்த அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அது பிழை இல்லாது இருந்ததானால் அப்படின்னு வாசித்திருப்போம். அந்த பிழைங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டும். இன்னும் அடுத்த கேள்வி, இந்த பழைய உடன்படிக்கை நம்ம இப்பதான் வாசித்தோம், இட் இஸ் அப்சல்யூட் அண்ட் அது இட் பிகம் grow old. அது has to be removed. அது இல்லாமல் போய் it has to be vanished, இல்லாமல் ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம அதை பத்தி நிறைய காரியங்களை இந்த 13வது வசனத்துல வாசித்தோம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டாச்சுன்னா, இன்னும் இந்த பழைய உடன்படிக்கை நிலை நிற்கிறதா? இப்ப இந்த கேள்வியை நம்ம உடனே ஆபியஸா இந்த வசனத்தின் அடிப்படையில இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த கேள்வியை கேட்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இன்னும் சில பைபிள் இன்டர்பிரேஷன்ஸ்ல நிறைய பேர் இந்த பழைய உடன்படிக்கையினுடைய வேல்யூ சிஸ்டத்தை உள்ள எடுத்துட்டு வர்றாங்க. நம்ம எப்படி பைபிளை இன்டர்பிரேட் பண்ண போகிறோம், இந்த பழைய உடன்படிக்கையும் இன்னும் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அதோட கூட நம்ம சேர்ந்து பார்க்கும்போது இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் வேற வேற உடன்படிக்கைகளா? ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்போ நம்ம இந்த புதிய உடன்படிக்கையை வேற ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா சுவிசேஷம் அப்படிங்கிற வார்த்தையில நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இந்த சுவிசேஷம், ஏன்னா பழைய உடன்படிக்கையை கூட இந்த நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசும்போது நம்ம 4வது அதிகாரத்துல படித்தோம், எப்படி சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டதோ அதே விதமாகத்தான் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அது அவர்களுக்கு பயன் இல்லாம போயிடுச்சுன்னு வாசிக்கிறோம். அப்போ புது உடன்படிக்கை தான் நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய இந்த சுவிசேஷம். அப்ப இந்த கேள்வியை நீங்க யோசித்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த சுவிசேஷம் என்று சொல்கிற இந்த வார்த்தை இல்லை என்றால் இந்த புதிய உடன்படிக்கை, இது இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரே உடன்படிக்கை தானா, இல்ல ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? ஏதோ மொத்தத்துல கொஞ்சம் ஒத்து போறதாகவும் வெளிப்படையாக சில காரியங்களில் வேறுபடுவதாகவும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப அந்த கேள்வியை கேட்கும் போது அது கூட நம்ம சேர்த்து கேட்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம இன்னும் புறஜாதிகள் தானா? நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, இல்லை என்றால் இன்னும் புறஜாதிகள் என்கிற ஒரு தாழ்வான நிலையிலே அந்நியர்களாகத்தான் நாம் கருதப்படுகிறோமா தேவனுடைய பார்வையிலே? இப்படி கொஞ்சம் நிறைய கேள்விகள் நம்ம தெளிவுபடுத்தி கொண்டால்தான் நம்ம இந்த புது உடன்படிக்கை பற்றிய சரியான ஒரு அறிவுக்குள்ளாக நம்ம வர முடியும். அப்ப ரோமர் 1:16 என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. இப்ப இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறத ஒரு வழியில அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணணும்னா, அது உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கைக்கு நிகரான ஒரு வார்த்தை, அதுதான் சுவிசேஷம். அப்போ இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ. ஒருவேளை இந்த முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் முதல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் நமக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்க போறோமா? இல்லை என்றால் யூதருக்கும் இல்லைன்னா கிரேக்கருக்கும் அது ரெண்டு பேரையும் ஈக்குவலா அங்க கொண்டு வர்றாங்களா? ஆனா ரெண்டு பேருக்குமே இந்த சுவிசேஷம் இல்லைன்னா அந்த உடன்படிக்கை ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய முக்கியமான பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சுவிசேஷம், விசுவாசம் இதெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய அடிப்படையான காரியங்களாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம இந்த பகுதியில பாக்குறோம்.
அது ஆங்கிலத்துல எப்படி பாத்தீங்கன்னா, the gospel is the power of God. Gospel is the power of God for salvation to everyone. அந்த எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லும் போது அதான் ஆங்கிலத்துல முன்னணியில இருக்குது. ஒருவேளை கிரேக்ல பார்த்தாலும் அந்த எவ்ரி ஒன் அப்படிங்கிற வேர்டு தான் முன்னணியில வருது. அதுக்கப்புறம் தான் ஜூ ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்சோ த கிரீக் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த ஜூ அப்படிங்கிறது நம்ம இஸ்ரவேலர்கள், மாம்சத்தின் படியான யூதர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்ப கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த புறஜாதிகளை பற்றி சொல்லுகிறது. அப்ப அந்த ரெண்டு பேரையும் பத்தி பேசும்போது இட் இஸ் த பவர் ஆஃப் காட் ஃபார் சால்வேஷன் டு எவ்ரி ஒன். அதாவது எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க அந்த சுவிசேஷம் ரெண்டு வகையான ஒரு டிஃபரன்ஸை காமிக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சரி, இன்னும் கொஞ்சம் அதை பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அப்போஸ்தலர் 15:9 இந்த வசனம் இப்படி வருது. இது இந்த எருசலேம் கவுன்சில்ல நடந்த காரியம். அந்த காரியத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அங்க பேசுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கின்னு சொல்லும் போது யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, அவர்கள் என்று அவர்கள் சொல்லுவது புறஜாதிகளை பற்றி பேசுகிறார்கள். ஏன்னா பேசுற எல்லாரும் அவங்க யூதர்கள். அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி, யார் சுத்தமாக்குனா தேவன் சுத்தமாக்கி, நமக்கும், நமங்கிறது அந்த இடத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது யூதர்கள், யூதர்களாகிய நமக்கும் புறஜாதிக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? ஒரு மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதிகளாக இருந்த நமக்கும் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வரும்போது அதுல நம்ம விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக மாற்றப்படும் போது அங்க எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலர்கள் அவங்க அன்னைக்கு பேசின காரியம். அப்ப அதை அப்படியே ரோமர் 10வது அதிகாரம், இந்த ரோமர் 10வது அதிகாரத்துலதான் நம்ம விசுவாசம் என்பது கேள்வினாலே வரும் அப்படிலாம் நம்ம பேசிட்டே வர்றோம். அந்த அதிகாரத்துல என்ன சொல்லுறதுன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த எவனோங்கும் போது அது யூதர்களுக்கு என்று இல்லை, அது கிரேக்கரலா என்று இல்லை, எவனோ என்பது அந்த எவ்ரி ஒன் அப்படிங்கிற அந்த எல்லாரும் என்கிற அந்த கருத்துக்குள்ள வந்துருது. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப இங்க வந்து ஒரு நோ ஸ்பெஷாலிட்டி, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்ப விசுவாசிக்கிறதுக்குள்ள வர்ற ஒரு சூழ்நிலையில அங்க there is no difference, அங்க எந்த வித்தியாசமும் இல்லை. யூதனா கிரேக்கனாங்கிற வித்தியாசம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யாரு விசுவாசிக்கிறானோ அவன். அப்ப இந்த புதிய உடன்படிக்கை யாருக்கு சொந்தம்? இது மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்களுக்கு சொல்லமா, இல்லை என்றால் உலகம் முழுவதுக்கும் சொந்தமா, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் சொந்தமா? அப்ப அந்த வசனம் தொடர்ந்து போகுது, எல்லாருக்கும் கர்த்தரானவர். பாருங்க, அது இஸ்ரவேலருக்கு கர்த்தரானவர் சொல்லல, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னமா இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். பாருங்க, அந்த எவனும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை அப்படின்லாம் சொல்லும் போது இந்த புதிய உடன்படிக்கையை பத்தி நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஏன்னு கேட்டாச்சுன்னா, நம்ம சுவிசேஷ ஊழியங்கள்ல நம்ம வந்து இந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் போது நிறைய காரியங்களை நம்ம கருத்தோட வச்சுக்கணும். நிறைய நேரத்துல வந்து நம்ம அதை பத்தி உணர்வோடு பேசுறோமா அப்படிங்கறத யோசிக்க வேண்டியது இருக்குது. சரி, இங்க 1 யோவான் 2:2 ஒரு வசனத்தை நம்ம இந்த விதமாக பார்க்கிறோம். இந்த 1 யோவான் 2:2 என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். இதை யோவான் எழுதுறாரு. ஆனா யோவான் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை தவிர மற்றவர்கள் எல்லாரும் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதினார்கள் என்பதைத்தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்ப கண்டிப்பா இந்த யோவான் யாருக்கு எழுதுறாருன்னா கிறிஸ்தவங்களுக்கு எழுதுறாரு. ஆனா அது யூத கிறிஸ்தவங்களுக்கு எழுதுறாரு. அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. அதுல ஒரு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அவரு சர்ச்சுக்கு எழுதுறாரா இல்ல இஸ்ரவேலர்களுக்கு எழுதுறாரா அப்படின்னு கேட்டா அந்த ஆன்சர் வந்து இஸ்ரவேலிலே விசுவாசித்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சில நேரங்கள் அவர் சொல்றாரு, இந்த சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாலே நம்ம என்ன பாக்குறோம்னா அது அந்த கிறிஸ்டியன் ஜூயிஷ் கம்யூனிட்டியை பத்தி பேசுது. அப்ப இந்த வசனத்தை நல்லா யோசித்து பாப்பா, அவர் சொல்றாரு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே அப்படின்னு சொன்னா, இப்போ யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிற நம்முடைய பாவத்துக்கு பலி யாருன்னா அவர்தான். அவர் நம்முடைய பாவங்களை மட்டும் அல்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? மனம் திரும்பவங்களை மட்டும் தானே சொல்ல முடியும். அவர் சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறான்னு சொன்னா மனம் திரும்பாத யாரையும் அவர் ரட்சிப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்ப சபைக்கு எழுதி இருந்தாருன்னா நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறாருன்னு அவர் எழுதியிருக்க மாட்டார்.
அப்ப எப்படி எழுதியிருப்பாரு நல்லா யோசித்து பார்த்தா, அவரு சர்வலோகத்தின் அப்படின்னு சொல்லும் போது பிலீவர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். நாட் அபவுட் அன்பிலீவர்ஸ். அவிசுவாசிகளை பத்தி அவர் பேசல, விசுவாசிக்கிற எல்லாரையும் பற்றி பேசுகிறார். அப்ப இந்த வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியால் மட்டும் அல்ல, அவர் பூமியில் உள்ள எல்லா விசுவாசிக்கிறவர்களுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் என்கிற ஒரு அர்த்தம் இந்த வசனத்திற்குள்ள இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு காரியத்தை இங்க பேதுரு சொல்லுகிறார். அவர் 10:34-35 அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, பேதுரு பேச தொடங்குறாரு. அப்ப அவரு அப்படிதான் அந்த வசனம் ஆரம்பிக்குது. பேதுரு பேச தொடங்கி அவர் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னு கேட்டாச்சுன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அதான் அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்ப நமக்கு தெரியும், பார்ஷியாலிட்டி உள்ளவர் அல்ல. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஜாதியை தாண்டி அவர் வெளியில வர்றாரு. இஸ்ரவேலர்கள் மட்டும் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளதான் இந்த யூதர்கள் இருந்தார்கள். ஒருவேளை இயேசுவோடு கூட அவங்க ஊழியம் செய்யும் போது கூட சமாரியாக்குள்ள போக அவங்க விரும்பல. சமாரியர்களுக்கு ரட்சிப்பு வரவங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னு கேட்டாச்சுன்னா, God doesn't have a partiality towards the Israelite by the flesh. அப்ப மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்களுக்கு அவர் பட்சபாதம் காட்டுகிறவர் அல்ல அப்படிங்கறதுதான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கக்கூடிய காரியம். அப்ப நம்ம பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டாச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையில இஸ்ரவேலர்கள் விசேஷித்தவர்களா? வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுத் தருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமா நம்ம மாத்தி கேட்டோம் அப்படின்னா, ரட்சிப்பு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு கண்டிஷன் தெரியும். விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படிதான் பைபிள் ஸ்ட்ராங்கா சொல்லுது. there is no other way. ரட்சிப்புக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஏதாவது விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வேற ஆப்ஷன் இருக்குதா? வேற மாதிரி கேட்டோம்னா, அவங்களுக்குன்னு ஒரு பார்ஷியாலிட்டியா ஒரு ஈஸி வே இல்ல வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் பொதுவானதா, இல்லை என்றால் இந்த சுவிசேஷம் சபை என்று சொல்லப்படுகிற, இல்லை என்றால் புறஜாதிகளுக்கு மட்டும் உரிய சுவிசேஷமும் இஸ்ரவேலர்களுக்கு வேறொரு சுவிசேஷமும் இருக்கிறதா? அப்படி அவங்களுக்கு வேற ஒரு சுவிசேஷம் இருந்துச்சுன்னா அவங்க விசேஷித்தவர்கள். ஆனா ஒரே சுவிசேஷம் தான் நமக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அப்ளை பண்ணப்படும். ரட்சிப்பு அப்படிங்கிற கான்டெக்ட்ல யாருக்குமே எந்த விதமான சலுகையோ விதிவிலக்கோ பட்சபாதமோ அளிக்கப்படவில்லை என்று சொன்னால், எதை வச்சு இஸ்ரவேலர்கள் விசேஷித்தவர்கள் என்று நம்ம சொல்ல போறோம்? அப்போ ஒரு கேள்வி, இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் விசேஷித்தவர்களா, எந்த அடிப்படையில விசேஷித்தவர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கப்பட வேண்டியது இருக்கிறது. இந்த கேள்வியை கேட்கும் போது இந்த கடைசி கால சம்பவங்களை பற்றி பேசுகிற சில காரியங்களை நம்ம கருத்துல கொள்ள முடியும். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குது. அந்த ரெண்டு வகையா அந்த ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த இதுதான் கடைசி காலம் என்று சொல்கிறவர்கள், எருசலேமிலே 3வது தேவாலயம் கட்டப்படுவதற்கு எல்லா காரியங்களும் ரெடி ஆயிட்டு இருக்குது. அந்த ரெட் ஹீஃபர், அதை கூட அந்த என்ன சிவப்பு தீர்ந்த காளையை அதை வைத்திருக்கிறார்கள், அதனால அதை பலியிட போகிறார்கள் அப்படின்னு சில காரியங்களை சொல்லி இதற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் தொடர்புள்ளது என்று சொல்கிறார்கள். இப்போ ஒரு சின்ன யோசிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், எப்போ அந்த பழைய உடன்படிக்கை அப்சலிட், அது இல்லாமல் போய்விட்டது, அந்த பலி சடங்காச்சாரங்கள் எல்லாம் அற்று போய்விட்டது, தேவாலயத்திலே திரைச்சீலை கிழிக்கப்பட்டு விட்டது, இதுக்கப்புறம் எருசலேம் தேவாலயத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்குமா, இல்லை தேவனுக்கு அங்கே ஒரு பலியிடப்பட வேண்டியது அவசியமாக இருக்குமா? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்ப அந்த கடைசி கால சம்பவங்கள் என்று சொல்லும் போது இந்த 3வது தேவாலயம் முக்கியத்துவம் என்று சொல்லி அநேகர் பேசுகிறார்கள். இப்ப நான் அதுல ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வரல, ஆனா நான் கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி, என் சபையை கட்டுவேன் அப்படின்னு இயேசு சொன்னார் அப்படின்னு கேட்டா, அது சரீரமான சபையை பற்றி பேசுகிறாரா, இல்லை என்றால் எருசலேம் தேவாலயம் சபையை விட பெரிதாக அங்கு கட்டப்படுமா? எது தேவனுடைய சித்தம், எது தேவனுடைய திட்டம்? சரி, அந்த எருசலேம்ல ஒரு தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அது எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில கட்டப்படுகிறது? இப்போ பழைய உடன்படிக்கையை பத்தி நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இட் இஸ் அப்சலிட், அது கேன்சல் ஆயிருச்சு.
அது வந்து பழையதாக மாறிவிட்டது, அதுக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா இப்போ வந்து புது உடன்படிக்கை வந்து விட்டது. இந்த புது உடன்படிக்கையில தேவாலயம் கட்டப்படுவதற்கு, எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படுவதற்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, இல்லைன்னா ஏதாவது வெளிப்படுத்துதல்கள் ஏற்பட்டு இருக்கிறதா? அப்ப எருசலேம்ல தேவாலயம் கட்டப்படும் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு எந்த அடிப்படை? ஒருவேளை நம்ம வந்து பழைய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வரும்போது, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அவங்க 2வது தேவாலயத்தை கட்டினாங்க, அது வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இந்த உலகத்தின் அழிவுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் இந்த 3வது தேவாலயத்துக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? இந்த இஸ்ரவேலர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்காத பட்சத்திலே இவர்களுக்கு ரட்சிப்புக்கு வேறொரு மார்க்கம் இருக்கிறதா? இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நான் இதை யோசிக்கிறேன். இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன கேட்டா, இதை ஏன் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த தியாலஜிக்கல் சர்க்கிள், அதாவது இந்த இறையியலை பத்தி பேசுறவங்க, அவங்களுக்கு எல்லாம் நிறைய பிரிவுகள் இருக்கிறது. இந்த பிரிவுகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அடிப்படையில இருந்து சில காரியங்களை பேசுறாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் சில வசனங்களை கணக்குல எடுத்துக்காம விட்டுறாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வரும்போது அவர் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் வந்தார். ஆனா யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததுனாலே, அவரால் அந்த ராஜ்யத்தை நிலைநிறுத்த முடியாததுனால சபை என்கிற ஒன்றை உண்டாக்கிட்டு அவர் போயிட்டாரு. திரும்ப வரும்போது அவர் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் இப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. எனக்கு அது வசனத்தின் அடிப்படையில எங்க இருந்து அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, சபை வந்து சைட் ட்ராக்கா, யூதர்கள் தான் மெயின் ட்ராக்கா? அப்ப சபைங்கிறது தேவனுடைய ஒரிஜினல் திட்டத்துல இல்லாம ஏதோ யூதர்கள் அவரை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பூமிக்கு வருமோ அவரை ரிஜெக்ட் பண்ணதுனால சபை உண்டாச்சா? இந்த கேள்விக்கு இன்னொரு அடிப்படையான கேள்வியை சேர்த்து நான் கேட்பேன். எப்படி கேட்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல யோசிக்க வேண்டிய காரியங்கள், நான் ஒன்னும் இதுல ஜட்ஜ்மெண்ட் பண்ண. இப்போ வந்து இந்த சபை வந்து சைட் ட்ராக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த தானியேலுடைய அந்த 70 வாரங்களை பற்றி ஒரு டீப்பா ஒரு பைபிள் ஸ்டடி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய டைம் வரைக்கும் 69 வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரத்தை பின்னால கொண்டு போறாங்க. அதுக்கு இடையில சபை வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சபை இடையில வருதுங்கிறத எந்த வசனத்தின் அடிப்படையில இந்த இந்த 69 வாரத்துக்கும் அந்த கடைசி வாரத்துக்கும் இடையில இவங்க அதை எப்படி கொண்டு வந்தாங்க எனக்கு தெரியல. அத வந்து எனக்கு சரியான விளக்கம் அவங்க சொல்ற கணக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தெரிந்தாலும், அப்ப சபை வந்து சைட் ட்ராக்கா, அப்ப யூதர்கள் தான் எப்பவுமே மெயின் ட்ராக்கா, அப்படித்தான் இந்த புதிய உடன்படிக்கை சொல்லுகுதா? இப்ப இந்த புதிய உடன்படிக்கை அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இந்த புதிய உடன்படிக்கை பத்தி நம்ம என்ன யோசிக்கிறோம்? வழக்கமா இந்த சட்டங்கள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா சட்ட திருத்தம். ஒரு சட்டத்துல வந்து ஒரு இணைப்பை கொண்டு வருவாங்க, அதை திருத்தி. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் a ரீப்ளேஸ்மெண்ட். ரீப்ளேஸ்மெண்ட்ல பழச தூக்கி வெளியில போட்டுட்டு புதுசா ஒன்ன கொண்டு வருவாங்க. அப்ப நம்ம புது உடன்படிக்கைன்னு சொல்லும் போது, பழைய உடன்படிக்கையில ஒரு அமெண்ட்மெண்டா, இல்ல இது வந்து ஒரு பலதை நீக்கிவிட்டு புதுசாக கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய உடன்படிக்கையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விய நம்ம திரும்ப கேட்க வேண்டியது இருக்கிறது. இத பத்தி நம்ம இந்த புதிய உடன்படிக்கையை பத்தி நம்ம எப்படி பாக்குறோம்? இத ஒரு அமெண்ட்மெண்டா பாக்குறோமா, இல்ல இத ஒரு ரீப்ளேஸ்மெண்டாக நம்ம பாக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் யாருக்கு? இது புறஜாதிகளுக்கு மட்டுமா, இல்லை என்றால் இது இஸ்ரவேலருக்கும் உண்டா? நமக்கு ஒரே ஒரு சுவிசேஷமா, இல்ல யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் வெவ்வேறு சுவிசேஷமா? இந்த கேள்விதான் நான் வேற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஒரே ஒரு உடன்படிக்கையா, இல்லைன்னா உடன்படிக்கையில புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப இந்த கேள்விகள் எல்லாம்